அன்பு சகோதரர் கதிர் அவர்கள் இப்போது பட்டிமன்ற நடுவராக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். அவரை நான் உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். நான் இந்த அருமையான அவையிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த ஈரோட்டு மண்ணில் தோன்றிய படைப்பாளிகள், ஈரோட்டு மண்ணில் தோன்றிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழகம் பூராவிலும் பெயர் பெற்றாலும் கூட சொந்த மண்ணில், தாய் மண்ணில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதுதான் மனமகிழ்ச்சியான ஒரு அங்கீகாரம். அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தால் கூட மகிழ்ச்சி இருக்காது. தாய் மண் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். தாய் மண் அங்கீகரித்தால் தாய் அங்கீகரிப்பது போல இப்போது அந்த ஈரோட்டைச் சேர்ந்த 2 இளம் ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதான் தனி சிறப்பு. அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இது ஒரு ஸ்பெஷல் நாள். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இவர்கள் அந்த சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்கள் இருவரையும் இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமையேற்கிற நந்தா கல்வி நிறுவனம், மக்கள் சிந்தனை பேரவையுடைய கிளையை அந்த நிறுவனங்களில் அமைத்து வளர்த்த ஒரு நிறுவனம். மக்கள் சிந்தனை பேரவையை தொடக்க காலத்தில் இருந்து நன்கு புரிந்து கொண்டு இந்த பேரவையை உடனிருந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற நந்தா கல்வி நிறுவனத்துடைய தலைவர் வி சண்முகன் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று, உங்கள் அனைவரையும் வந்திருக்கின்ற பல்லாயிரம் பேர், வந்திருக்கிற பல்லாயிரம் பேர் மட்டுமில்லை, இன்னும் வர இருக்கிற பல்லாயிரம் பேர், அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டி வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகள். நிறைந்திருக்கும் அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதற்கண் எங்களை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய செயலாளர் அன்பரசு அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு எங்களால் நேசிக்கப்படக்கூடியவர் தலைமையேற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தலைமையேற்றதற்காக நான் பணிவோடு பதிவு செய்கின்றேன். ஈரோடு மகேஷ் என்னுடைய அடையாளங்களை பல இடங்களில் மிக எளிமைப்படுத்தி கொடுத்தவர். தெரிந்தோ தெரியாமலோ பெயருக்கு முன்னால் ஈரோடு என்கின்ற அடைமொழியை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சூட்டிக்கொண்டோம். ஈரோடை அறிந்தவர்களுக்கு ஈரோடு என்பது ஒரு நகரினுடைய பெயர் என்பது தெரிந்துவிடும். ஈரோடை அறியாத சில வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் என்ன பெயர் என்று கேட்கும் பொழுது அல்லது அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஈரோடு கதிர் என்பது, ஈரோடு என்பது பெயரினுடைய ஒரு பகுதியா, ஊரினுடைய ஒரு அடையாளமா என்பது தெரியாது. அந்த எல்லா தருணங்களிலும் அதை எளிமைப்படுத்தி கொடுத்தவர் ஈரோடு மகேஷ். ஏனென்றால் எங்களுக்கு முன்பு அவர் அந்த பகுதி முழுக்க தெரிந்தவராக இருந்து கொண்டே இருந்தார். போகிற எல்லா இடங்களிலும் ஈரோடு கதிர் அப்படின்னா ஒரு நிமிஷம் லேசாக யோசிப்பாங்க. நம்ம நம்பிடுவோம், நம்மளை தான் தெரிஞ்சு வச்சு நம்மளை தான் யோசிக்கிறாங்களோ. டக்குன்னு ஒரு பல்ப் எரியும். ஓ, ஈரோடு மகேஷ் இருக்கார்ல, ஆமாம். ஈரோடு மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஐஜி தெரியும். ஐஜிக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் கேட்பது, ஈரோடு மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஈரோடு மகேஷ் உங்களை தெரியுமா? தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் பல இடங்களில் ஒரு முன்னத்தி ஏறாக ஈரோடு என்கின்ற நகரத்தை உலகம் முழுக்க ஒரு அடையாளமாக சமீப காலங்களில் எடுத்து சென்ற மகேஷோடு இந்த மேடையில் இணைவது எனக்கு மிகப்பெரிய பேறு. ஒரு நாள் எனக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தப்போ இப்போ ட்ரூ கலர் ஆப் இருந்தது. ட்ரூ கலரில் ஈரோடு மகேஷ்னு ஒரு பெயர் வந்தது. தெரியாத என் பெயர் வந்தது. எனக்கு ஈரோடில் நிறையா மகேஷ் நண்பர்கள் உண்டு. அப்போ அதில் யாரோ ஒரு பயவுள்ளதான் புது நம்பர்லேருந்து கூப்பிடுது. சரி, நம்மளை மாதிரியே அவனும் ஈரோடு மகேஷ்னு பேர் வச்சுருக்கான், நம்ம நண்பன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த அழைப்பில் இணைகின்றேன். ஒரு அழகான குரல், அழுத்தமான குரல். அண்ணே வணக்கம். இது ஈரோடு மகேஷினுடைய சிக்னேச்சர். அவர் என்னதான் ஈரோடுக்காரராக இருந்தாலும் நம்ம வழக்கில் அண்ணே என்பது இருக்காது, அண்ணா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய வட்டார வழக்கு. ஆனால் மகேஷ் ஊடகத்துறையில் அழுத்தமாக கால் பதித்ததாலோ அல்லது தென் தமிழகத்தினுடைய மொழி வட்டாரம் அவருக்கு புழங்கி போனதாலோ அவரிடம் இருந்து வருவது அண்ணா அல்ல, அண்ணே. அண்ணே வணக்கம் அப்படின்னு ஒரு குரல் வந்தது. அந்த குரல் எனக்கு அடையாளம் தெரியாத குரல், ஆனால் பலமுறை கேட்ட அனுபவமான குரல். நொடிப்பொழுதிற்குள் நான் உணர்கிறேன்,
இந்த ஈரோடு மகேஷ் நமக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு மகேஷ் அல்ல, இது ஆளுமையாக இருக்கக்கூடிய ஈரோடு மகேஷ். வணக்கம் மகேஷ், சொல்லுங்க. நான் அன்றைக்கு அதிர்ந்து போனது, நான் என்னை மாற்றிக்கொண்டது அந்த தினத்தில் என்னவென்றால், அண்ணே உங்களோட அந்த வேட்கையோடு விளையாடு புத்தகம் படித்தோடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு மாணவியினுடைய கதை என் மனசுக்குள்ள அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி திருச்சியில் நடந்த ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் நான் அதை உங்கள் பெயர் குறிப்பிட்டு, புத்தகத்தின் பெயர் குறிப்பிட்டு நான் சொன்னேன். உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்கின்ற அந்த எளிமையான பாங்கு அன்றைக்கு நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. அது வரைக்கும் பெருசாக தெரியாது. நம்ம ஒன்றை படிக்கிறோம், கேட்குறோம், அதை ஏதோ ஒரு பாக்கில் நம்ம பாட்டுக்கு அதை கடத்திட்டு சென்றுட்டு கொண்டு அப்படி போயிட்டே இருப்போம். ஆனால் அன்றைக்கு படித்ததை அடையாளத்தோடு குறிப்பிட்டு அழைத்து சொன்னதோடு அடுத்த நாள் அந்த காணொளி காட்சி துண்டையும் எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த பண்புடைய மகேஷை சந்திக்க வேண்டும் என்பது 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மிக தீவிரமான வேட்கை. சில தருணங்கள் நாங்களாக உருவாக்க முனைந்தாலும் காலம் அதற்கான வாய்ப்பை நல்கவில்லை. மிகச்சரியான இடத்தில் எங்களை இந்த சிந்தனை அரங்கம் இணைத்திருக்கிறது. அதற்காக உள்ளபடியே நான் பெரும் நெகிழ்வு கொள்கின்றேன். எத்தனையோ மேடை ஏறி இருக்கேன். உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வேண்டியது, இந்த மேடையில் அத்தனை மேடைகளிலும் ஏறிய உறுதியோடு நான் நிற்க முடியவில்லை. வந்ததிலிருந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. இந்த மேடைகளை 2005ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரைக்கும் எத்தனையோ ஆளுமைகள், எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ பேச்சாளர்கள் ஏறி ஏறி அலங்கரித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, இத்தனை ஆண்டுகளில் இந்த மேடையை நோக்கி அந்த புறத்தில் நான் தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தவன். 2005, 6, 7 நினைக்கிறேன், எனக்கு அந்த வருடம் சரியாக நினைவில்லை. புத்தகம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் பேசிய உரை தொடங்கி 2006, அந்த உரை தொடங்கி நேற்றைக்கு முந்தைய தினம் துவக்க விழா இங்கு நிகழ்ந்தது வரைக்கும் நான் அரங்கினுடைய அந்த புறத்திலிருந்து ஒரு பார்வையாளனாக தொடர்ந்து இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவன். 1986 கமலஹாசனுடைய விக்ரம் படம் வெளியானது. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குழந்தை பிறந்தது. 35 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை கமலஹாசனுடைய ஃபேன் பாயா மாறி கமலஹாசனை போய் சந்திக்கிறார். தலைவா, உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், என்னன்னு கேட்கிறார். ஒப்பந்தம் நிகழ்கிறது. ஒரு படம் 2022 வருகிறது. அந்த ஃபேன் பாய் எடுத்த படம் தான் கமலஹாசனுக்கு என்னுடைய அறிவு கேட்டிய வரை மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய புகழையும் உருவாக்கி தந்த படம் விக்ரம் 2. அந்த குழந்தை லோகேஷ் கனகராஜ். ஒரு ஃபேன் பாய் இந்த மேஜிக் எப்பவும் பண்ணுவாங்க. ஈரோடு புத்தக திருவிழாவுடைய ஒரு ஃபேன் பாய் நான். இத்தனை ஆண்டு காலமும் இங்கிருந்து கற்றவையும் பெற்றவையும் சாதாரணமானவைகள் அல்ல. இன்றைக்கான பேச்சாளர்களுக்கான அழைப்பு இதில் எனக்கு ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படம் கொஞ்சம் நம்பி தான் ஆகணும், நீங்கள் அழகாக இருக்கும். ஏன்னால் அதை எடுத்த கலைஞர் சுரேஷ் பாபு என்கின்ற ஒரு அருமையான அற்புதமான கலைஞர். எடுத்த ஆண்டு 2017 ஜனவரி 15ஆம் தேதி. அந்த படம் பல இடங்கள், அது ஏன்னா அது ஒன்று தான் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் அதை பல இடங்களில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த படத்தை இந்த அழைப்பதில் போட்டிருந்து எனக்கு தெரியல. நேற்று நைட்டு ஒரு அழைப்பு வந்தது. என்னது, 2017 ஸ்டாலின் அண்ணா வந்த அதே ஈவெண்ட்டோட படத்தை போட்டு அவருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்களா அப்படின்னு வந்த அந்த கணத்தில் 2017 அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் என்னுடைய 2 புத்தக வெளியீட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து வெளியிட்டு அவர் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் அவரை நான் இந்த பார்வையாக உற்று நோக்கி கொண்டிருந்த அந்த படம் நான் அனுப்பாமல் அவர்களுடைய தெரிவாக இந்த அழைப்பிதழில் இடம்பெற்றிருக்கிறது. காலம் சில விஷயங்களை இப்படி தான் பிணைத்து வைக்கும். இங்கே நான் ஒரு உதாரணமாக நிற்க விரும்புகின்றேன். இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஃபேன் பாயாக, ஒரு வாசகனாக, உரை கேட்கக்கூடிய ஒரு விருப்பத்துக்குரியவனாக இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சில படிக்கட்டுகளை 4 அடி உயரத்தை ஏறி வருவதற்கு நான் காத்திருந்த ஆண்டுகள் ஏறத்தாழ 10-12 ஆண்டுகள். யாரெல்லாம் இந்த அரங்கில் அவையில் ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக அமர்ந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சிந்தனை அரங்கத்தினுடைய மேடை ஏறி விட மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் உறுதியளிக்கின்றேன்,
ஒரு நாள் உங்கள் கனவு நிஜமாகும். அதுக்கு ஒரே விஷயம், ஃபேன் பாயாக மட்டும் இருக்கணும். அத்தனை நிகழ்வுகள் வந்து பார்த்து கேட்டு எழுதி 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 எல்லா நாட்களிலும் ஒன்று இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இன்னும் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு? நான் இன்னும் தயாராகலை. எல்லா தருணங்களிலும் சொன்னது, நான் இன்றும் தயாராகவில்லை. வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் தயார்படுத்தப்படும், எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த அழைப்பை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அழைப்பை கொடுத்து இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய புத்தக வேள்வியை, வாசிப்பு இயக்கத்தை ஏற்படுத்தி இத்தனை ஆண்டு காலம் யாரும் செய்யவியலாத மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நம் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவர். அவர் எல்லா நாளும் பூரண நலத்தோடும் வளத்தோடும் இருந்து இதை இன்னும் செம்மையாக செலுத்த வேண்டும் என்கின்ற வாழ்த்துதல்களையும் வேண்டுதல்களையும் உங்கள் ஒத்துழைப்போடு நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த வாழ்க்கை குறித்து அலுப்பும் சலிப்பும் புகாரும் இன்றி மனநிறைவோடு நிற்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மனநிறைவெல்லாம் ஈஸியாக வந்துடும், எல்லாத்துக்கும் கிடைக்கிற விஷயந்தான். யாரெல்லாம் வாழ்க்கை மீது புகார் இருக்கின்றதோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் சவால்களை சந்தித்து வந்தீர்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் தன்னுடைய எதிரிக்கு கூட இப்படியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்துவிடக்கூடாது என்று கருதுகின்றீர்களோ, அந்த மாதிரியான காலகட்டத்தை சராசரியாக உங்களைப் போல் நானும் பல தருணங்களில் தாண்டி கடந்துதான் வந்திருக்கின்றேன். ஆனாலும் சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன், வாழ்க்கை மீது எனக்கு எந்த புகாரும் அலுப்பும் சலிப்பும் கிடையாது. வாழ்க்கை எனக்கு மன நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க, யதார்த்தத்தில் வாழ்க்கை அப்படியானது உண்மையிலேயே கிடையாது. சலிப்பும் அழுப்பும் புகாரும் நிறைந்ததாகத்தான் வாழ்க்கை இருக்கும். காரணம், லைஃப் இஸ் அன்ஃபேர் ஃபார் மெனி பீப்புள். இது ஒரு நியாயமற்ற ஒரு களமாக வாழ்க்கை பலருக்கு பல தருணங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை என்ன செய்கிறது? வாழ்க்கை கேட்பது ஒன்றே ஒன்று தான், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ பொருத்தமானவனா, நீ சரியானவனா, நீ தயாராக இருக்கின்றாயா? இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களிடம் ஒரு நியாயமான காரணம் இருக்கின்றதா? யாரெல்லாம் இந்த பிறப்பை எடுத்து இந்த வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு நியாயமான காரணத்தை வைத்திருக்கிறார்களோ, அதற்கான ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை சரி, உன்னை இதுவரைக்கும் புரட்டினதெல்லாம் போதும், இனிமேல் கொஞ்சம் நம்ம இசைவோடு பயணிப்போம், நானும் உன் கூட பயணிக்கிறேன் அப்படின்னு. அதற்கான மிக முக்கியமான தேவை வாழ்க்கை குறித்த புரிதல். அந்த புரிதலில் மிக முக்கியமானது நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துக்குள்ள ஒரு கிரிக்கெட் மேட்சில் பார்ப்போம், நல்ல ஒரு பவுலர் அவருடைய மிகச்சிறந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பான ஒரு பந்தை வீசுவார். அந்த மிகச்சிறப்பான பந்தை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பேட்ஸ்மேன் மிகச்சிறிய ஒரு பிழையை செய்வார். மட்டையில் பட்ட அந்த பந்து நேரடியாக ஒரு ஃபீல்டரோட கைக்கு இந்தா என்ன ஏந்திக்கோ அப்படின்ட்டு போகும். என்னை ஏந்திக்கோன்னு போகக்கூடிய அந்த தருணத்தில் காலம் அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க முற்படும். என்னவோ நடக்கும், அந்த பந்து தவறவிடப்படும். அந்த தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுவார், இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, he got the life. அதே மாதிரியான லைஃப்களை பல இடங்களில் நம்ம வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்போம். பல இடங்களில் வாங்கிட்டு வந்திருப்போம். 1998 முதன்முறையாக நான் ஒரு பயிலரங்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளராக போகிறேன். கோபியில் தான் நடக்குது, ஒரு ஹோட்டலில் நடக்குது. ஒரு நாள் இரவு தங்கியிருக்க வேண்டி 2 நாள் நிகழ்ச்சி. அந்த இரவு அருகில் இருக்கக்கூடிய வைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் எங்களுக்கான நைட்டு கேம்ப் ஃபயர். அந்த கேம்ப் ஃபயர்லாம் போயிட்டு வர்றோம். எனக்கு பெரிய அறிமுகம்லாம் இல்லை, 2 பேர் தான் என் கூட வந்திருக்காங்க. மற்ற 30 பேர் இந்த 6 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அந்த கேம்ப் ஃபயர் முடிஞ்சிட்டு திரும்பி வெளியில் வரும் பொழுது இருளும் ஒளியும் மாறி மாறி இருக்கக்கூடிய இடம் அது. அந்த இருளுக்குள்ளும் எனக்கு ஒரு வடிவம் தெரிகிறது, அது ஒரு ஆலமரம். ஆலமரத்தை பார்த்த உடனே எனக்கு ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விழுது மனசுக்கு நெருக்கமாக வந்துடும். விழுதை பார்த்தேன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது, தொங்கி தூரியாடியே ஆகணும். சார்லஸ் டார்வினுடைய தியரியை தொடர்ந்து கடைப்பிடிப்பவன் நான். அங்கிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருப்பவன் நான். என்னோட வந்த நண்பர்கள் எல்லாம் அப்படி நடந்து வரிசையாக வந்துட்டு இருக்காங்க.
அந்த விழுது வா 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 அப்படின்னு என்னை அழைக்கிறது. வடிவேல கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. மரத்தினுடைய வடிவம் தெரிகிறது, ஒரு கோடு மாதிரி விழக்கூடிய வெளிச்சத்தில் ஒரு விழுது தெரிகின்றது. இவர்களை விட்டு விட்டு வழக்கம் போல விழுது. அப்போ என்ன வயசு ரொம்ப கம்மி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. வழக்கம் போல விழுதை தொங்கக்கூடிய ஆவலோடு ஒரு விழுதை நோக்கி அந்த இருளில் வேகமாக ஓடி தாவி பிடித்து ஓடி வந்த வேகத்தில் அந்த வயதினுடைய ஆற்றலோடு அப்படியே மெல்ல பறக்க ஆரம்பிக்கிறேன். விழுதை பிடிச்சி வேகமாக தொங்கி இப்படி போனீங்கன்னா உங்களுடைய உடல் அப்படியே ஃப்ளாட்டாக மாறும். ஃப்ளாட்டாக மாறக்கூடிய தருணத்தில் விழுதிற்கும் மரத்திற்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கணும். நீ போயிட்டு வா ராஜான்னு அது வழி அனுப்பிச்சது. விழுதினுடைய நரம்புகள் அருந்ததன. அந்த கணத்தில் இது 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 அப்படி உணரக்கூடிய அந்த தருணத்தில் என்னுடைய உடல் காற்றில் ஒரு 3 அடி உயரத்தில், சுமாராக ஒரு 3 அடி உயரத்தில் அப்படி படுக்கை வசமாக மிதந்து கொண்டிருக்கிறது. எந்த பிடிமானமும் இல்லை என்று நான் உணர்வதற்குள் என்னுடைய உடல் தரையில், கட்டாந்தரையில் முழு வீச்சாக மோதுகிறது. உண்மையில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு லைஃப் வழங்கப்படுவது போல அந்த தருணம் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணமாக இல்லாமல் இருந்திருந்தால், குதிகாலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய உடலினுடைய முழு பகுதியும் நிலத்தில் மோதக்கூடிய அந்த தருணத்தில் சின்னதாக ஒரு கல் இருந்திருந்தால் போதும். இடுப்பெலும்புலையோ, ஸ்பைனல் கார்ட்லேயோ, கழுத்தெலும்புலையோ, மூளையினுடைய பின்பக்கத்திலேயோ மோதி இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு குழந்தையாகவோ ஒரு குடும்பத்தின் சுமையாகவோ மாறி போயிருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் காலம் எல்லோருக்கும் லைஃப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அன்றைக்கு வழங்கப்பட்டது மனதில் எப்பொழுதும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நீ அன்னைக்கு அந்த கணத்தில் தப்பிச்சு வந்தவன். அதுபோல் எத்தனை தருணங்கள் ரோடை கடக்கும் பொழுது எத்தனையோ முறை கவனத்தோடு கடந்திருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில், கவனமின்றி கடந்த தருணத்தில், உரசி சென்ற காதோரத்தில் காற்று கிழித்து கொண்டு உரசி சென்ற ஒரு வாகனத்தில் தப்பி பிழைத்தவர்கள், 2 சக்கர வாகனத்தில் தப்பி பிழைத்தவர்கள், காரில் பயணித்த பொழுது பலமுறை தப்பி பிழைத்தவர்கள், விமானத்தில் போகும் பொழுது காற்றினுடைய வெற்றிடத்தில் அது நடுங்கும் பொழுது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் கூப்பிட்டு இன்னைக்கு மட்டும் எப்படியாவது என்னை பத்திரமா கீழே இறக்கி விட்டுரு 7 கடா வெற்றன் வேண்டி தப்பித்து வந்தவர்கள். வாழ்க்கையினுடைய பயணம் எங்கும் லைஃப்களை வாங்கி ஒரு பேட்ஸ்மேனை மாதிரி தப்பித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்ப இந்த வாழ்க்கை என்பது பல காலங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற நினைப்பு வரும் பொழுது எங்கெல்லாம் அலுப்பும் சலிப்பும் வருதோ அது வரத்தான் செய்யும். ஒரு பருவநிலை ஒரு ஆண்டில் ஒரு சுழற்சியில் வரும், ஒரு நாளில் ஒரு சுழற்சியில் வரும். ராத்திரி 10 மணிக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்கும், 12 மணிக்கு ஓரளவுக்கு ஆசுவாசமாக இருக்கும், 4 மணிக்கு இதமாக இருக்கும், காலையில் 6 மணிக்கு தூக்கம் முடிக்க முடியாது, 7-8 மணிக்கு இதமான ஒரு வெயில் தோணும், 10-11 மணி 2 மணி 3 மணி அதனுடைய உச்சத்துக்கு போவோம், 6 மணிக்கு சின்ன ஆறுதலாக இருக்கும், இரவு 10 மணிக்கு மீண்டும் அந்த சுழற்சி வரும். இந்த சுழற்சிக்குள் இருப்பது போல மனநிலை மாறிட்டு தாங்க இருக்கும். மாறாமல் ஸ்டாண்டர்டெல்லாம் இருக்காது. மாறக்கூடிய அந்த சூழலில் இருந்து மீள வேண்டும் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்கின்ற நினைவு ஆழமாக இருந்தால் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். இல்லைனா அலுப்பும் சலிப்பும் புகாரு என்ன லைஃபுங்க இது. இந்த புரிதல் மட்டும் போதுமானா நிச்சயமா பத்தாது. இதையும் தாண்டி ஒன்று வரும், இதையும் தாண்டி ஒன்று வரும். அதை மீட்டெடுக்க நான் தஞ்சம் புகுந்த இடம்தான் இந்த இடம். உங்களை எத்தனையோ பேர் பேச்சு கேட்கறதுக்காக மட்டும் வந்துட்டு இந்த வழியாக வந்த வழியாக வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ நான் வாங்கி வந்த வரம் வாசிப்பு. அது இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கதிர் இந்த இடத்துல கிடையாது. எழுத்தாளர், பேச்சாளர் அதெல்லாம் வேற. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அதுதான் கொடுத்தது. ஒரு 3 உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். முதல்ல எழுத்தாளர் வண்ணதாசன் எழுதிய வேறு அணில்கள் என்கின்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையில் ஒரு பாத்திரம் வரும், சிலம்பாயின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டு பகுதியை சுத்தம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு 50-55 வயதாக இருக்கலாம். அந்த சிலம்பாயி அந்த குடும்பத்தில் அந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி வேலை செய்வர்களுக்கு காலம் ஒன்றை பணித்திருக்கும். எவ்வளவு காசையும் வாங்கினாலும் செலவுக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் காசுக்கு வந்து நிற்கக்கூடியதை தான் காலம் பண்ணிச்சிருக்கோம். அப்படி அந்த சிலம்பாயி ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, 4 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்.
ஆனாலும் சிலம்பாயி வேலை செய்வது மிக சுத்தமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சிலம்பாயினுடைய மூத்த மகளுக்கு திருமணமாகி அவள் பிழைக்காமல் திரும்ப இங்கே வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவளை தினந்தரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா, அந்த வீட்டில் விட்டுட்டு வர முடியல. அந்த சூழலில் அந்த பொண் இன்னொருவரோடு உறவு ஏற்பட்டு அவரோடு சென்று விட்டதால் இந்த சிலம்பாயினுடைய நிலையையும் மோசமாக சித்தரித்து அந்த குடியிருப்பு பகுதி அவளை வெளியேற்றுவதற்காக முனைப்பெடுக்கிறது. ஒருத்தரை வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம உலகத்தில் இல்லாத காரணத்தையெல்லாம் கண்டுபிடிப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படியாக சின்ன 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 காரணங்களை சொல்லி ஒரு நாள் இந்த வெளியில் போன கோவப்படுத்தி வெளியில் விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டதுக்கப்புறம் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. அந்த சூழலில் சிலம்பாயி ஒரு நாள் காலையில் வந்து விளக்கமாறு எடுத்து அந்த இடத்த கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் பார்க்குறார், என்ன சிலம்பாயி இந்த பக்கம் வந்திருக்க, சுத்தம் பண்ணுறதுக்கு நான் வந்து தானையா ஆகணும். அவர் வீட்டு அம்மனி தான் அந்த அம்மாவை வெளியில் அனுப்புனதில் மிக முக்கியமான பாத்திரம். ஓ, அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கியா? அந்த கேள்வி கேட்ட பொழுது சிலம்பாயி சொன்ன வசனம், சிலம்பாயி சொன்ன கூற்று, எதை சாமி தெரியாமல் செஞ்சு போட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் செய்கிறோம். அந்த ஒற்றை வசனம் எனக்கு வாழ்க்கையில் பல கதவுகளை, மூடி கிடந்த கதவுகளை திறப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருந்தது. நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே எதையுமே ஒரு தடவையும் சொல்ல முடியாது நான் எதை தெரியாமல் செஞ்சு போட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்து தான் செய்கின்றோம். ரொம்ப அழகாக அந்த சிலம்பாயி பாத்திரம் சொல்லும், எதை சாமி தெரியாமல் செஞ்சு போட்டோம், எல்லாம் தெரிஞ்சு செய்கிறதானே, எல்லாம் தெரிஞ்சு செய்கிறதானே. சிலம்பாயி வந்த தருணத்தோடு அந்த சூழலோடு அந்த கதையை வண்ணதாசன் ரொம்ப அழகாக முடிப்பார். என்னென்னா, சிலம்பாயை துரத்தி விட்டுட்டு மூக்காயின்னு ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சுருக்காங்க. மூக்காயோட கணவர் அடிபட்டு, விபத்தில் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கார். சில மாதங்களுக்கு மூக்காயி வேலைக்கு வர முடியாதுங்கிற சூழலை தெரிந்து கொண்டு விட்டு அந்த இடத்துக்கு இந்த அம்மா வாலண்டியராக வந்து பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கதை மலையாளத்தில் சந்தோஷ் ஏச்சிக்கானம் எழுதி தமிழில் கேவி சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்த பிரியாணி என்கின்ற ஒரு கதை. இதை ஒரு முறை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது பாரதிய புத்தகாலயத்திலிருந்து அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இதை நீங்கள் சத்தியமாக வாசிக்கணும்னு என்கிட்ட கொடுத்தார். ஒரு சின்ன புத்தகமாக தான் வாசித்தேன். எத்தனை 100 முறை வாசித்தேன் என்று தெரியாத அத்தனை அழுத்தமான கதை அது. அந்த கதையினுடைய கடைசி வரியில் வரக்கூடிய 4 வசனங்களை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விருந்து நடக்குது. அந்த விருந்து நடந்ததுக்கப்புறம் விருந்தில் மிச்சமான பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி மூடணுங்கிறதுக்காக கோபால் யாதவன் ஒரு ஆளை அழைச்சிட்டு வராங்க. விருந்தெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க. இவன் பசியோடு இருந்துகிட்டு இருக்கான். குழி வெட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சவக்குழி போல் ஒரு குழியை வெட்டி வைத்திருக்கிறார்கள். 11 மணிக்கு மேல் மீதமான உணவுகள் ஒவ்வொரு பேரலா வந்து குவியக்கூட தருணத்தில் இவன் வேலையை சரியாக பார்க்கறதுக்காக அந்த கலந்தன் ஹாஜியாருடைய 3வது மனைவியினுடைய பேரனாக இருக்கக்கூடிய சின்ன பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு அண்டாவாக பிரியாணி வந்து 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 கொட்ட அந்த குழியை மேவி அப்படி நிற்கும் பொழுது அவன் சொல்கிறான், பாய் அதை இறங்கி மிதிச்சு விடு பாய். நெஞ்சுக்குழியில் கால் வைத்து மதிப்பது போல கோபால் யாதவ் அந்த சாப்பாட்டை மிதிச்சு 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 உள்ள அமுக்கிறப்ப கேட்குறாரு. அப்புறம் பாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாப். பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டியா? இல்லை சாப். வேலைக்கு போகிறாளா? இல்லை சாப். என்ன பேர்? பாசுமதி. அந்த பொண்ணுடைய பெயர் பாசுமதி. கல்யாணம் கட்டி கொடுக்கல, வேலைக்கு போகலங்கிறா. பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? பொண்ணு செத்து போயிட்டா சாப். செத்து போயிட்டால? எதனால் செத்து போயிட்டா? பசியில் செத்து போயிட்டா. பசியில் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு கோபால் யாதவ் கடைசி ஒரு மண்ணை அந்த குழியில் போட்டுட்டு நடந்து வரான். இது ஒரு நீண்ட கதை, ரொம்ப உணர்வுபூர்வமான கதை. அந்த கதை வாசித்த பிறகு பார்வையில் படக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாக அவரவர் முறையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை அந்த கதை தான் கொடுத்துச்சு. கோபால் யாதவ் யார், அவருடைய மனைவி என்ன, எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய மாநிலம் எப்படியாக துண்டுபட்டு போனது, எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாங்க, இங்கே வந்து 5க்கும் 10க்கும் அவன் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கான். அதன் பிறகு மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு உத்வேகத்தை அந்த சிறுகதை கொடுத்தது. பாரதி கிருஷ்ணமாருடைய கோடிங்கிற ஒரு கதை, ஒரு விமான பயணத்தில் கண்ணீர் சொட்டுக்கள் விழ விழ வாசித்த ஒரு கதை. அது ஒரு பெரிய குடும்பம், உளவுத்துறையில் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடியவருடைய மகள், அவர் மாநிலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. ஏன்னா மகள் வேறொரு மதத்தை சார்ந்தவரோடு காதல் ஓடி போகிறாள், குடும்பம் அதிர்ந்து போகிறது. அவருடைய மனைவி அந்த இயக்கத்திலேயே உயிர் விட்டு விடுகிறார்.
இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்து இதையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாளேங்கிற அப்போ அந்த வெறியிலும் கோபத்திலும் மனைவியை இழந்த துக்கத்திலும் முற்றிலுமாக மகளுக்கு தலைமொழிகி விடுகிறார். ஒரு மகனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. காலம் உருண்டோடுகிறது. ஒரு நாள் அந்த வீட்டிற்கு ஒரு பெண்ணும் பெண்ணுடைய கணவரும் வருகிறார்கள். வந்த உடனே 2 பேர் நிலத்தில் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் வரணும். அப்போ தான் இந்த பேர குழந்தைங்க 2 பேரும் கேட்குறாங்க, யார் இதுன்னு கேட்குறப்போ அது வரைக்கும் மறைக்கப்பட்ட கதை சொல்லப்படுகிறது. உன்னுடைய அப்பா மட்டும் இந்த குடும்பத்தில் இல்லை, உனக்கு ஒரு அத்தை இருந்தால், அத்தை இப்படியாக ஓடி போய்விட்டால் அந்த குடும்பத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தலைமொழிகி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் யாரும் அந்த திருமணத்திற்கு போகவில்லை, அந்த உறவையும் அங்கீகரிக்கவில்லை. இப்படியாக 9 ஆண்டுகள் கழிந்து ஒரு நாள் வள்ளியூரில் அந்த பேரன் வேலையில் இருக்கும் பொழுது அவனுடைய தங்கையிடமிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. அண்ணா, அத்தை ஃபோன் பண்ணுச்சு. என்ன, மாமா இறந்து போயிட்டாராம். வீட்டுக்கு தாத்தா கிட்ட அத்தையே ஃபோன் பண்ணி சொல்லிச்சான். அவர் சொல்லிட்டாராம், நான்லாம் பேச மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்பா கிட்ட மட்டும் சொன்னாராம், கனகு நீ மட்டும் வேணா போயிட்டு வான்னு சொன்னாராம். உங்களுக்கே பிள்ளை இல்லைனதுக்கப்புறம் எனக்கு என்ன தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு. பிறந்த வீட்டிலேருந்து யாருமே போகலன்னா நீ தயவு செய்து போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் போகலைங்கிற பதில் சொல்வதற்கு முன்பு அந்த பொண்ணு போனை துண்டிச்சுட்டு போயிடுறான். அப்போ அவருக்கு தெரிந்த ஒரு ஓட்டுநரோடு போகிறாரு. அந்த டிரைவர் கேட்குறாரு, என்ன இந்நேரத்தில் கிளம்பி போகிறீங்கன்னு. இது மாதிரி எனக்கு ஒரு அத்தை இருந்தது, இப்படியெல்லாம் நடந்துருச்சு, கதை நடந்துருச்சு, அவங்க வீட்டுக்காரர் மாமா இறந்துட்டாரு, அதனால் என்ன போக சொல்கிறாங்க அப்படின்னு. தம்பி, எப்படி தம்பி வெறுங்கையோடு போக முடியும்? பிறந்த வீட்டு கோடி துணி வாங்கிட்டு போகணும்ல. பாளையங்கோட்டையில் நிறுத்தி அவரே ஒரு கோடி துணியை வாங்கிட்டு வரதுக்கு இறங்கி போகிறார். இருனே நானும் வரன்ட்டு போகிறான். 9 வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு முறை அத்தையை சந்தித்த பொழுது எந்த சிவப்பு வண்ணத்தில் பூ போட்ட ஒரு புடவையை அணிந்திருந்தாரோ அதை நினைவில் மீட்டி அதற்கு நிகரான ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த பையன் அந்த வீட்டுக்கு போகிறான். உடலை எடுக்கக்கூடிய ஆயத்தத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போனது யாருக்கும் தெரியவில்லை. அந்த டிரைவர் சொல்கிறாரு, தம்பி சொல்லு தம்பி, அண்ணன் வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லு, அத்தையை பார்க்கணுன்னு சொல்லு. இவனுக்கு பேச்சே வரல, அப்படி நின்றுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உடலை எடுக்கலாம் அப்படிங்கிற முனைப்பு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்வி வர்றாங்க. யாராவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறாங்க, பிறந்த வீட்டு கோடி ஏதாவது வருதா? அப்போ இன்னொரு குரல் வருது, அதான் அவங்களுக்கெல்லாம் உறவத்து போச்சே, யாருமே இல்லைன்னு சொல்கிறப்போ, தம்பி சொல்லு 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 சொல்லுங்கிற அந்த பையனுக்கு அந்த வார்த்தை எழும்பல. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, பிறந்த வீட்டு கோடி வந்திருக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் சலனம் இன்றி அவர்களை நோக்கி திரும்புகிறது. அந்த குரல் வந்த திசைக்கு கூட்டம் இப்படி பிரிகிறது. அங்கே பார்த்தா இந்த பையன் கையில் பையோட நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி பையன் மேலே எடுக்கிறப்பவே பக்கத்தில் இருக்க ஒருத்தங்க பையை உருவுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய புடவை இவன் கைக்கு வருது. அந்த அத்தை கீழே உட்கார்க்கிற அத்தை அந்த அண்ணன் மகனை பார்க்கிறாள். பார்க்கும் பொழுது இவனுக்கு தன்னை அறியாமல் கைகள் 2 இணையாமல் குவிகின்றது. தலையாட்டுது, பக்கத்தில் வா அப்படிங்குது. மென் நடுக்கத்தோடு மெல்ல 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 நெருங்கி போகிறான். நெருங்கி போனப்போ அப்படியே இந்த கையில் இருக்கக்கூடிய புடவையை அது மண்டியிட்டு 2 கைகளாலும் ஏந்தி கொள்கிறது. ஏந்தி கொண்டவுடன் கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கூப்பி நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 அடி தொலைவில் நின்றிருப்பவனை பார்த்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சைகை காட்டுது. கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மண்டியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தையின் முன்னால் இந்த பையன் நகர்ந்து நிற்கிறான். நின்ன அந்த தருணத்தில் அவனுடைய 2 கால்களையும் கட்டி அணைத்து கொண்டு என்னே அப்படின்னு ஒரு ஓங்காரமாக ஒரு குரல் எழுப்புகின்றது. இது போதுங்க, இந்த ஒரு கதை போதும். மனிதர்கள் மீது நீங்கள் எங்கெல்லாம் வெறுப்பும் வன்மமும் குறிப்பாக உடன் பிறந்த உறவுகளுக்குள் வைத்து கொண்டு சுமந்து கொண்டு வாழ்க்கையை கசக்கி பிழிகின்றீர்களோ அந்த எல்லா தருணங்களிலும் அடி வயிற்றிலிருந்து ஒலிக்கக்கூடிய என்னே என்கின்ற குரல் சத்தியமாக புரட்டி போடும். இந்த சடவும் புகாரும் வரும் பொழுது, வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள முற்படும் பொழுது இது எப்படி கையாளுறதுன்னு தெரியலன்னா, தஞ்சமடைய வேண்டிய இடம் புத்தகம், படைப்புகள். அது புத்தகமாக இருக்கலாம், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் கொண்டு போய் தன்னை உள்ளே நுழைத்து தான் எடுத்துகிட்டு வரணும். 15 ஆண்டுகளில் எல்லோரும் கேட்பாங்க, 15 வருஷத்துக்கு பார்த்தப்ப, நான் அப்போ பார்த்த கால் நீ இல்லையா? எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான், காலம் மாற்றி இருக்கிறது. காலம்ங்கிறது படைப்புகளின் வாயிலாக மாற்றி இருக்கின்றது. புத்தக திருவிழா என்பது வேள்வி என்று யாகம் என்று என்னவெல்லாம் சொல்கின்றோமோ அதெல்லாம் அழகாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். உண்மையை உணர வேண்டியது, ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சரியான படைப்பு நம்முடைய வாழ்க்கையை செதுக்கும், வாழ்க்கையை நெறிப்படுத்தும். வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய புகார்கள் அனைத்தையும் நீக்கி களையும்.
எத்தனை நாளைக்குங்க புகார் வச்சு சலிப்பும் அலுப்புமா நொந்து 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 என்னத்துக்குன்னு கேட்குறேன். வாழ்க்கை குறித்த புரிதல் இல்லை. புரிதலுக்கு முன்னால் தெரிகிறத மட்டும் செய்த ஏதாவது இருந்தாலும் அப்படி எட்டி பார்க்குறோம். அதை தாண்டி உள்ளே போய் உற்று நோக்கி புரிஞ்சுக்கலாம். என்னதாங்க இந்த வாழ்க்கையில் நோக்கம் தெரியாது. காசு பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், போட்டி போடணும், ஓடணும் ஓடணும். சில ஆயிரம் பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பல ஆயிரம் பேர் இந்த சாலை வழியாக 2 மருங்கிலும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது நீங்கள் அப்படி ஓரமாக நின்று கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு லைஃப்பை பற்றி யோசிக்கலான்னு நினச்சிங்கன்னா ஓடக்கூடிய கூட்டம் வேகமாக உங்களையும் தள்ளிட்டு போயிடும். இவர்களோடும் போராடி 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 தான் வாழ்க்கையை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ வாசிப்பும் புரிதலும் சுய அலசலும் மெல்ல 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 மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களிடமிருந்தும் இந்த நான் உரையினுடைய துவக்கத்தில் சொன்ன அதே சொற்றொடர் வரும். எனக்கு வாழ்க்கை மீது அலுப்பும் சலிப்பும் புகாரும் இல்லை, வாழ்க்கையை நான் மனப்பூர்வமாக நேசிக்கின்றேன் என்று சொல்வோம். என்னுடைய வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை அறங்களாக பட்டியலிட்டாலும் எனக்கு வாழ்தல் என்பதுதான் முதன்மையாக இருக்கக்கூடிய அறம். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும்